டுடே ஸ்பெஷல் நண்டு ரசம். நம்ம நண்டு ரசைக்கு அப்புறம் அதாவது கிராப் சூப் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் நண்டு காயில் எடுத்து வச்சிங்க. சின்ன சின்ன நண்டு காயில் உங்களுக்கு தேவையான அளவு. அதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு நல்லா இடித்து வச்சுருங்க. நீங்கள் இடித்து வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த இறைச்சியெல்லாம் நண்டோட மீட்டில் வந்து வெளியாயிரும். ஸோ நீங்கள் இடித்த பிற்பாடு இப்படி தான் இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ஜாமான் நம்ம ரெடி பண்ணுவோம். 5 கார்லிக் பூண்டு, 3 சின்ன வெங்காயம் நறுத்தி வச்சுருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1/2 டீஸ்பூன், பட்டை மிளகா ஒரு 3. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண வேண்டிய திங்ஸ் எடுத்துக்குமா? அதாவது பெரிய சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் பிளாக் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் அண்ட் கொரியண்டர் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் போட்டு ட்ரை பிளெண்டரில் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ அது வந்து பவுடர் ஃபார்மாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயமும் பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஊற்றிக்குவோம். அதுலேயே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்குவோம். இது இந்த மாதிரி குறைன்னு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்குவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு புளி கரைப்போம். புளி பேஸ்ட் எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க. கரைச்சிட்டு அதில் உள்ள விதைங்கள்லாம் எடுத்துருங்க. ஸோ அதில் உள்ள அந்த சீட்டெலாம் எடுத்து வீசிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஒரு தக்காளி சிறுசாக நம்ம நறுக்கி வச்சு அதை உள்ளுக்கு போட்டு நல்லா பிசைவோம். ஜூஸி ஆக்கி விடுவோம் கொஞ்சம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுந்து, ஸோ இது ரெண்டையும் போட்டோம் கொஞ்சம் தாளிப்போம் எண்ணெயில். அது வெடித்த பிற்பாடு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஸோ இது ரெண்டையும் போட்டுக்குவோம் எண்ணெயில். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸும் வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் போட்டு தாளிப்போம். ஓரளவு நிறம் மாறின பிற்பாடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்து புளி தண்ணியில் ஊற்றுவோம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து ரசம் வேணுமோ அந்த லெவலுக்கு தண்ணி நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரசத்துக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம் தேவையான அளவு. இடித்து வச்சுருந்த நண்டுக்காயில் இருக்குல்ல, ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம். நண்டு ரசம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடு. இது வந்து மழை காலத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இரும்பல் சளி குடிச்சா கூட அது விட்டு போகிறோம். இப்போ நம்ம கடைசியாக கொரியண்டர் லீஃப் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Love you all. Take care. Bye-bye. God bless you all. Happy cooking. Drop it.